சென்னையில் லாட்டரி அதிபர் மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனையானது இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சார்லதா, கோவையை சேர்ந்த தொழிலதிபரான பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய 5 இடங்களில் கடந்த 2 தினங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவை மற்றும் சென்னையில் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. இந்த நிலையில் கோவையில் நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையில் 8.38 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு 951 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டியதாக வந்த புகாரின் அடிப்படையில் அப்போதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதுல 451 கோடி ரூபாய் சொத்து, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் அந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில நேற்று இரவு கோவையில் சோதனையானது நிறைவடைந்து கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில நேற்று இரவு சென்னையில் நடைபெற்ற சோதனையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் மார்டின் மற்றும் அவருடைய மருமகனான விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள்ல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 டிராவல் பேக்கில் முக்கிய ஆவணங்கள், சொத்துக்கான ஆவணங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்து சென்றதாக தகவல் கடந்த 2 தினங்களாக நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.